எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் பேத்திக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்றது என்ன, அதை கண் கூட பார்க்க தான் முடியல முடிவு பண்ணப்ப. எல்லாம் திடீர்னு முடிவு பண்ணது தான் அத்தை. நம்ம வேணுன்னே போய் பண்ணல. அங்கே போனோம், சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணு கொடுக்குறியான்னு கேட்டாங்க. இதை விட நம்ம பொண்ணு எங்கே போய் சிறப்பாக வாழ போகிறான்னு சரி நானும் உங்கள் பிள்ளையும் ஊன்னிட்டோம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன், இந்த பயலுக்கு உன் பொண்ணை பேசி முடின்னு. நீ தான் சொன்ன வேற யாருக்கோ பேசி முடிச்சிட்டாங்கன்னு. ஆமாத்தா, விதி நம்ம சீதாவுக்கு ராமதான் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவனை பேர் சொல்லி கூப்பிட்றவளை வச்சுக்காத. என்னதான் நீ தூக்கி வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வர போகிற மாப்பிள்ள இல்லாமல். சரி சரி அத்தை. பாட்டி, இப்படியே நீ எவ்வளோ நேரம் தான் என்ன கொஞ்சிட்டு நிற்க போகிற? நான் போய் ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? இனிமேல் வேலைக்கெல்லாம் போகணுமா? வீட்டில் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். ஆயா பாட்டி கூட அம்மா கூட. ஆமாம் சீதா, வேலைக்கு போகணுமா என்ன? அம்மா, நியூ ப்ராஜெக்ட்லாம் நிறையா இருக்குது. அப்போல்லாம் டக்குன்னு வேலையை விட்டு நிற்க முடியாது. எதுவாக இருந்தாலும் அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரிம்மா, சரி போய் கிளம்பி வா. நான் டிஃபன் உனக்கு ரெடி பண்ணிட்டு சாப்பாடு கட்டி வைக்கிறேன். சரி பாட்டி, போதும். சாயந்தரம் வந்து பேத்தியை பார்க்கலாம். சரியா? போய் கிளம்பட்டுமா அழகி? சரிம்மா, போய் கிளம்பு போ. சூதானமாக போயிட்டு சூதானமாக வரணும். சரி பாட்டி. அப்புறம் என்ன சீதாலக்ஷ்மி சொல்லவே இல்லை? நேற்று ஏதோ பூ வச்சாங்களாம், பொட்டு வச்சாங்களாம். தெரிஞ்சிருச்சா? இந்த ஆரஞ்சு மண்டை அதுக்குள்ளே உன்ட்ட சொல்லிட்டானா? ஆமாம், எனக்கு நியூஸை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். ஆமாண்டி, திடீர்னு நடந்த இன்சிடென்ட். ஆனால் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நடத்தி காட்டிட்டான்ல. பாவண்டி, அவன் வேற மாதிரி நடத்தணும்னு நினச்சான், அது வேற மாதிரி நடந்துருச்சு. ஆமாம், மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணான். ஒரே எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கீங்க போல மேடம். இதுக்கப்புறம் ஒரே ஆஃபீஸ் தான், ஒரே லவ் தான். வீட்டில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க தான். ஆரம்பிச்சிட்டிங்களே. இனிமேல் என்ன கலாய்க்கிற டாபிக் உங்கள் கையில் தான். ஆமாம், எங்கள் கையில் தான். இதுக்கப்புறம் சிக்குனீங்கல்ல. ஆமாம், வந்ததுலேருந்து பார்க்குற ராமா பார்த்தியா? ஓ மேடம், தேடுறீங்களோ? ஆமாம், இதுக்கப்புறம் நான் தேடி வந்தான். பாரா, லவ்வா? அப்படிலாம் இல்லை, நேற்று ஒரே சோகமாக இருந்தான். இன்னைக்காச்சும் கொஞ்சம் தெளிவாக வந்திருக்கானா பார்க்கலாமே அப்படின்ட்டு தான். ராம பார்க்குறியோ இல்லையோ, இன்னைக்கு நீ எம்டியை பார்க்க போகிற. அப்படியா? ஏன்டி என்ன சொல்கிற? எப்பயுமே ஒரு பணங்கா மண்டையன் மேனேஜர் அவன் தானே வந்து நம்மளுக்கு மீட்டிங் எல்லாமே கண்டென்ட் பண்ணுவான். ஆமாம், இன்னைக்கு அவன் தான் வந்து சொல்லிட்டு போயிருக்கான். அங்கே இன்னைக்கு எம்டி வராரு, நியூ எம்டி எல்லோரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, மீட்டிங் இருக்குது, ஒரு 11 o'clock எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? எம்டி வேற இன்னைக்கு வராங்கன்னு சொல்கிறான். ஆனால் ராம வேற இன்னைக்கு காணுமே. வருவான் வருவான், வராமல் எங்கே போகிறான்? இது நடந்த இன்சிடென்ட்டால் இதாக பர்மிஷனாக இருக்கும். ஜான்சி, உன் ஆள் வந்துட்டே இருப்பாரு. ஏன் ஆளா? யார் அது? முன்னாடி வர சொல்லு. முன்னாடி வந்தால் மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சவா போகிற? ஓ, ஆரஞ்சா? ஏமா எல்லாரும் ஒரே கலரில் அடிக்கிறானுங்களே, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மண்டையில் கலர் அடிப்போம்னு அடித்தேன். கடைசியில் அதை பட்ட பேராகவே ஆக்கிட்டீங்களேம்மா. ஆமாம் அஜய், எங்கே ராம காணும்? நானும் ஃபோன் பண்ணேன், அவன் இன்னைக்கு லேட்டாக வருவேன்னு சொன்னான். ஆமாம் அஜய், கண்ணை மூடி காட்டில் விட்ட மாதிரி இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு பணங்கா மண்டைய மேனேஜர் ஒருத்தன் இருப்பான். அவன் தான் ஓனருன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். வேலைலாம் நம்மளுக்கு அவன் தான் அசைன் பண்ணுவான். அதை விட்ட இப்போ நியூ ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்தார். அவரும் இன்றைக்கி அட்ரஸை காணோம். நேற்று ஐஸ்வர்யா கூட ஹனிமூன் கிளம்பிட்டாரான்னு தெரியல. நீ ஏமா மேனேஜரை பற்றி பேசுகிற? ஐஸ்வர்யாவை அவன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ அப்படியே என் நெஞ்சில் இடியே வந்து பாஞ்சிருச்சு. ஏன் அந்த பிள்ளைய ஒன் சைடாக லவ் பண்ணியா என்ன? ஆமாம், இங்கே அப்படியே உன் பின்னாடி லோன்னு சுற்றி உன்னை கரெக்ட் பண்ணி கழிச்சிட்டேன். இதில் ஐஸ்வர்யா வேறு கரெக்ட் பண்ண முடியல. நீ என் நெஞ்சில் வந்து இடியே விழுது. ஆமா, நீ வேறு. அவன்லாம் எப்படி தான் கரெக்ட் பண்ணானே தெரில, பார்க்குறதுக்கு சாம்பார் மாதிரி இருந்துக்கிட்டு. அஜய், இன்னும் இன்னைக்கு ஏதோ மீட்டிங்லாம் சொல்கிறா ஜான்சி? ஆமாம்மா, புதிய எம்டி வராராம். அதனால் மீட்டிங்கா இன்னையிலேருந்து நம்மளுக்கு எம்டி தான் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுவார்னு சொன்னாங்க. அப்போ அந்த பணங்கா மண்டையன் அவன் தான் ஓனருன்னு சுற்றிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? நான் இங்கே தான் பண்ணிக்கிறேன். சாரி சார், நீங்கள் வர்றது தெரியாமல் பேசிட்டோம். இல்லைப்பா, நீங்கள் தெரிஞ்சாலும் அப்படி தான் பேசுவீங்க, பணங்கா மண்டையன். சாரி சார். போதும், உங்கள் சாரியெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. எல்லோரும் 11 மணிக்கு அசம்பிள் ஆகிடுங்க, சரியா? சார், திடீர்னு அவர் நம்மளை பார்க்கறதுக்கான ரீசன் என்ன சார்? யாருக்கு தெரியும் சார்? உங்களுக்கே தெரியலன்னா எப்படி சார்? இது வரைக்கும் நீங்கள் தான் ஓனர் ஆஃப் த கம்பெனி. இப்படிலாம் சொல்லி என் வேலையை என்னையோட காலி பண்ணுறாதீங்க, சரியா? நான் ஓனர்லாம் கிடையாது. நீங்கள் தானே சார் இவ்வளோ நாள் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. இனிமேல் இந்த ஆஃபீஸில் எம்ப்ளாயாவாச்சும் நான் இருக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு 11 மணிக்கு வந்து அசம்பிள் ஆகுங்க. சரி, ஓகே சார், நாங்கள் அசம்பிள் ஆகிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிருவீங்களா இந்த வீக்கில்? முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் சார். இப்படியே இழுத்துட்டே போங்க. என்ன அஜய், கூட இருப்ப, உனக்கு ஒன்றும் நியூஸ் தெரியல? ஐஸ்வர்யாவும் ஆகாஷும் கல்யாணம் பண்ணிட்டாங்களாமே, அப்படியா? ஆமாம் சார், பார்த்தீங்களா எப்படி இருந்தான்? அவளாம் ஒரு ஃபிகரை தட்டி தூக்கிட்டான். ஆமாப்பா, நல்லா சூப்பரான பிள்ளையாச்சு அது. சார், நாங்கள் 2 கேர்ள்ஸ் நிற்கிறோம் இங்கே.
ஐயோ ஆமாம் ஆமாம். சரி அஜய், நம்ம அப்புறமா இதை பற்றி பேசுவோம். சரிங்க சார், நீங்கள் அப்புறமா கேண்டீன் பக்கம் வாருங்க, மனக்குமுறலை குட்டி கொண்டாடுவோம். என்னாச்சு ராமுக்கு இன்னும் ஒரு வேலை சோகமாக இருக்கானோ, அப்செட்லேருந்து வெளியில் வரலையோ? சரி, அவன் கிளியர் ஆகிட்டா அவனே ஃபோன் பண்ணுவான், நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன ஆகாஷ் சார், ஐஸ்வர்யா மேம் மேரேஜ் ஆனதே மறைச்சிட்டிங்க. எங்கே நாங்களாம் ட்ரீட் கேட்குவோன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டிங்களா? அப்படிலாம் இல்லை மேம், ஜஸ்ட் ஒரு ட்ரீட், அதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க? அவன் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான், அவன்கிட்ட போய் ட்ரீட்டை பற்றி பேசுது மென்டல். விடுப்பா அஜய், அவனுக்கு திறமை இருக்குது, அவன் கரெக்ட் பண்ணிட்டான். ஐஸ்வர்யா நேற்று போனீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அங்கே எல்லாம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, செட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே. ஆனால் நாங்களாம் பண்ண ஹெல்ப்பை விட சீதாவுக்கு நேற்று நீ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க பாரு. அந்த இடத்துல சீதாவை வர வச்சா என்ன நடக்குன்றதை யோசிச்சு, அங்கே தான் ஐஸ்வர்யா நீங்கள் செம்ம பிரில்லியண்ட்டாக யோசிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும், நான் இல்லைனா அந்த இடத்துல சீதா இருந்தால் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு, அதனால தான் சீதாவை வற்புறுத்தி நேற்று வர சொன்னேன் ஆஃபீஸ்லேருந்து. அதான் மாஸ்டர் பிளான். அடிப்பாவீங்களா, எப்படிலாம் பிளான் போட்டிருக்காளுங்க பாரு. நம்மளுக்கு இது தெரியாம நான் என் மச்சான்ட்ட புலம்பிட்டு கிடந்தேன். சரி விடுங்க, எனிவே ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ ஜான்சி. இவங்க நம்ம ஃபோனில் பார்த்துருக்கோமே, தர்மாவோட தங்கச்சி தானே இவங்க? எனக்கு அப்படி தான் தெரியுது, அவங்கள மாதிரி தான் இருக்குது. நம்ம அட்மிட்டில் இருக்கிறதுனால ஆஃபீஸில் அவ்வளோவா யாரையும் நோட் பண்ணது கிடையாது. சீதா மேமை தெரியும், ஜான்சியே தெரியும், சார்லாம் தெரியும். மற்றபடி இவங்களெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. என்ன மேம் எப்படி இருக்கீங்க? லஞ்சுக்கு வர சொன்னால் வர மாட்டேங்க எங்கள் கூட. உங்கள் டேபிள் நீங்கள் உண்டு, உங்கள் டேபிள் உண்டுன்னு இருக்கீங்க. ஆமாம் சீதா, எங்கே டைம் இருக்க மாட்டேது. அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டோன்னா அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடுதுன்னு வரது கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க மேம். என்ன சீதா, ஆஃபீஸில் எல்லாரும் பேசிக்கிறாங்க, திடீர்னு நேற்று உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? ஐயோ மேம், உங்கள் வரைக்கும் நியூஸ் வந்துருச்சா? ஆமாம், ஆனால் யார் கூட ஃபிக்ஸ் ஆச்சு? இந்த ஆஃபீஸில் நீங்கள் ராம்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவரை பார்த்துருக்கீங்களா? தெரியல, இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு அவ்வளோவா யாரையும் என்ன தெரியல. அப்படியா? நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவர் கூட தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. லவ் மேரேஜா? இல்லை மேம், லவ் மேரேஜ் பாதி, அரேஞ்ச் மேரேஜ் பாதி. ஆல்ரெடி அவர் லவ் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவர் எங்கள் அத்தா பையனாக இருந்தார். எனக்கே தெரியல, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது தெரிஞ்சுது. திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஸ்டோரி மேம், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எம்டி வராரா? உங்களுக்குலாம் தெரியாமல் இருக்காதே. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வராரு இப்போது? அவரோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வராரு. மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டா? எம்டிக்கு மேரேஜா? எம்டி சின்ன பையனா? ஆமாம், இன்றைக்கி தானே தெரிய போகுது எம்டி சின்ன பையனா பெரிய பையனானு. என்னப்பா ஒரு டைம் சொன்னால் டைமுக்கு வர்றது இல்லையா? ஒரு டிடி காஷன் இருக்கிறது இல்லை. வாட்? புரியாது சார் டிடி காஷன்லாம். நீங்கள் ஐஸ்வர்யா மேம்மா பாருங்கள். என்ன சீதா, நீ அதுக்குள்ளே அங்கே முக்க போட ஆரம்பிச்சிட்டியா சாருமதி மேம் கிட்ட? ஆமாண்டி, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன கதையை கேட்டுட்ருக்காங்க. மேம் அது ஒரு ஃபன்னி ஸ்டோரி, உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். என்ன? விடுங்க சீதா, சும்மா கலாய்க்கிறாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறது தானே. விடுங்க, ஓவர் மேம். விடுங்க பார்த்துக்கலாம். ஏன் சார், இந்த சமோசா டீலாம் நம்மளுக்கா? இவன் தாயா வந்ததுலேருந்து முறையாக கேள்வி கேட்டிருக்கான். சொல்லுங்க சார், நம்மளுக்கு தானே? இல்லை, ஷோக்கு வச்சுருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் கேன்டீனில் கொடுத்து விற்றுருவாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஒரு டீ கூடமா கொடுக்க மாட்டாங்க மீட்டிங்னா? புதிய எம்டி அவ்வளோ கஞ்சமா? ஆமாம், கொஞ்சம் சார் ஒன்று ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன், சரி அப்படி சொல்லாதீங்க. தின்னு தொலையிருமே. மீட்டிங்கில் டீயும் பஜ்ஜும் வச்சுருந்தா நம்மளுக்கு தான், எடுத்து தின்னு நம்மளுக்கு தான். படி ரொம்ப சந்தோஷம். எங்க நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் இவ்வளோ நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தேன். ஏண்டா இங்கே என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ டிவி சமோசாவை பார்த்துட்டு இருந்திருக்க. சார் நம்மளுக்கு என்ன முக்கியமோ அதை தானே சார் பார்க்க முடியும். அதுவும் கரெக்டு தான். நீ டீ சமோசாவே பாரு, உன் ஹைட்டுக்கு அதான் தெரியும். ஏண்டா எம்டி நிற்கிற இடத்துல எவன்டா டீ சமோசா வச்சது? ஏன் சார் எம்டி சாப்பிட மாட்டாரோ? ஏண்டா அவர் பேச வராரா திங்க வராரா? எதுக்கும் இருக்கட்டுமே, நான் தான் சார் கொண்டு போய் வச்சேன். ரொம்ப சந்தோஷம். சார் எம்டி எப்படின்னு கூச்சப்பட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறத சாப்பிட மாட்டார். இங்கே வச்சா எல்லாரும் எடுத்து சாப்பிட்ருவாங்கன்னு தான் சார் அங்கே கொண்டு போய் ஒரு சேஃப்டிக்கு வச்சிருக்கேன். அவர் எப்படி சாப்பிடாம போயிடுவார்ல, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்லாம். நல்ல மாஸ்டர் பிளான்ரா, துப்பிட்டு போறேட்டால போ. விடுங்க சார், விடுங்க சார். தம்பி, எம்டி யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இதில் சஸ்பென்ஸ் யாருக்குன்னு தான் தெரில. யாருக்கோ சஸ்பென்ஸ் மூடிட்டு வேடிக்கை பாரு. அப்பா நான் மேனேஜரு. டீ காபி குடிக்க வரும்போதெல்லாம் மேனேஜர்னு மறந்துடணும். ஹாய் எவ்ரி ஒன். சீதா அங்கே பாரேன். என்னடி எம்டி வந்துட்டாரா? என்னடி இவன் வந்து நிற்கிறான்? அதான்டி எனக்கும் தெரியல. இப்படி தான் இவளுங்க வாயை திறப்பாளுங்கன்னு எனக்கு அப்போவே தெரியும். இவனை ஹார்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதறானா கேட்குறானா? சார் என்ன சார், ராம் சார் வந்து நிற்கிறாரு ஓனர் வர நேரத்தில். வாங்க மாடி, எனக்கு இன்னும் புரியல பாரு. அதனால தான் இவன் அப்படி இருக்கான். உனக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், 5 இயர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு ப்ரமோஷனும் கொடுத்ததில்ல. அதுக்கப்புறமும் கொடுக்க மாட்டாங்க. சார் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, திறமையாக இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க, அதான் சொல்கிறேன். இருந்தாலும் ராம் சாருக்கு ரொம்ப தைரியம் சார், எம்டி வர நேரத்தில் நிற்கிறாரு. டீ கறி சட்டி வாய முடுறோம்.
அவசரப்பட்டு இவனை வாடா போடான்னு நிறைய சந்தர்ப்பத்தில் திட்டியிருக்கமே, எம்டி இவர் தான் தெரியாம. ஜான்சி நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா? தெரியலையே சீதா, இரு என்ன பேசுனான்னு கேட்போம். வீட்டில் எல்லாம் ஓகே தானே அபிஷேக்? எல்லாம் ஓகே தான் சார், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ராமம்மா கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஐஸ்வர்யா. சரி ஓகே, நம்பால் வேறு ரொம்ப ஷாக்காக நிற்கிறாளே, அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிவிடுவோம். இங்கே பாரு, சீதா பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற, அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ஆமாம் சார், பாவம் ரொம்ப நேரமாக கன்ஃபியூஷனில் நிற்கிறாங்க. ஸ்டேஜுக்கு கூப்பிட்ருவோம். சாரி, சில காரணங்களால் உங்கள்கிட்ட நான் தான் எம்டின்னு சொல்ல முடியல. எல்லோரும் என்னை மன்னிச்சிட்டுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா? ஸோ சில ரீசனுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்லலை. இப்போ ரீசன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்னையிலேருந்து நான் எம்டியாக சார்ஜ் எடுத்துக்கிறேன். இன்னும் ஒன் மோர் திங்க், உங்களுக்கு எதுக்கு எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொன்னேன்னா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோடய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன விஷயத்த எம்ப்ளாயி உங்களோட தானே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கணும். ஸோ நீங்களும் என்னோடய ஃபேமிலி தானே, அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இவர் அப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் நம்மளுக்கு ஒரு ஜாயினிங் கொடுத்தாரா? எம்டி கால் பண்ணதுனால தான் நம்மளுக்கு அன்றைக்கி ஜாயினிங் கொடுத்ததா சொன்னாங்க. ஏண்டி சீதா, இந்த சாம்பார், ஐஸ்வர்யா, ஆரஞ்சு இவங்க எல்லாருக்கும் தெரியுமா முன்னாடியோ? அதான் ஜான்சி எனக்கும் தெரியல. நம்ம 4 பேரை தவிர யாரும் ஷாக் ஆகலையே. மேரேஜை பற்றி பேச கூப்பிட்ருக்காராம். அப்போ இனிமேல் நீ முத நாள் அம்மாவோ? ஏண்டி நீ வேற கடுப்பேத்துற, இருடி. சீதா இங்கே வா. உன்னை தாண்டி கூப்பிட்றான் போ. நானா எதுக்கு? இங்கே வா சீதா. இவங்க தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் கூப்பிட்ருந்தேன். நெக்ஸ்ட் மந்த் எங்களோட மேரேஜ் இருக்கும். ஆஃபீஸில் எல்லா ஸ்டாஃபும் அவங்க ஃபேமிலியோடு வரணும், சரிங்களா? ஓகே சார். ஏன்பா கடைசியில் சீதா மேம் லவ் பண்ணாரு? அதையே இப்போ தான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. சொல்லு அஜய். ஆமாம், பணங்க மாட்டேன் மேனேஜரை. மரியாதை போச்சு. சார் அப்போ உண்மையிலே இவர் தான் எம்டியா? சீதா மேடம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? என்ன நீ என்ன சமோசா தின்ட்டு போலையா? போடா டேய். ஏன் இவ்வளோ ஷாக்காக பார்க்குற? பக்கத்தில் வா. சீதா மேடம் சார் தான் கூப்பிட்றாங்களா, போங்க. ம் ஆகாஷ். என்ன சீதா, ஷாக்லேருந்து என்ன வெளில வரலையோ? ம் ம் ஏதோ ஒரு ரீசன்க்காக ராமாமா வெளில சொல்லாமல் இருந்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. போங்க, அதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாருல்ல, இதுக்கப்புறம் எம்டி அவர் தான், அவர் ஒய்ஃப் நீங்கள் தானே. ஷீ இஸ் மை ஃப்யூச்சர் ஒய்ஃப். சரி ஓகே, எல்லோரும் கேபினுக்கு போங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களெலாம் பார்க்குறேன் தனியாக, சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். சீதாவை விட சாருமதி சிஸ்டர் தான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பேசணும். வாங்க சிஸ்டர், என்னை எம்டியாக பார்த்ததில் நீங்கள் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன். ராம், நீங்கள் எப்படி இந்த கம்பெனியில் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் தானே உங்களோடது? ஆமாம் சிஸ்டர், அது என்னோடது தான். இது ஒரு சில காரணங்களால் நான் இந்த கம்பெனியை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ இதையும் நான் தான் பார்த்துக்கிறேன். எனக்கும் தெரியும், நான் நிறைய கம்பெனி அப்ரோச் பண்ணியிருந்தேன். இந்த கம்பெனி என்னை வாலண்டியராக தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூக்கு. ஸோ என்னை இன்டர்வியூ பண்ணும்போதும் உங்கள்கிட்ட ஒரு கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஆமாம் சிஸ்டர், நான் தான் உங்கள் ரெஸ்யூம் அப்ரோச் பண்ணேன். நான் யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னு தானே ராம் ஒதுங்கி போயிட்டுருக்கேன். நீங்கள் எதுக்கு என்னை இப்போ இங்கே கூப்பிட்டு நிப்பாட்டியிருக்கீங்க? அப்படிலாம் இல்லை சிஸ்டர், என்ன நடக்குதுன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் உங்களுக்கு? நீங்கள் தர்மாவை லவ் பண்ணீங்க. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணீங்கன்றதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கான், கன்ஃபியூஷன்லேயும் இருக்கான். அதை ஏன் நீங்கள் தீர்த்து வைக்க வரல? நம்ம இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது ராம். இல்லை சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. அவங்கள விட்டு பிரிஞ்சதே கிடையாது நீங்கள். அவனும் அப்படி தான் இருந்தான். நீங்கள் 2 பேரும் எவ்வளோ அழகாக லவ் பண்ணீங்கன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா கூட இருந்து நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதை பற்றி இப்போ பேச வேணாம் ராம். எல்லாமே ட்ரீம் மாதிரி முடிஞ்சிருச்சு. அது எப்படி முடியும் சிஸ்டர்? முடிஞ்சிருச்சு, சொன்னால் கேளுங்க. தேவையில்லாமல் அதை நீங்கள் இப்போ கிண்ட வேணாம். அவன் இன்னும் குழம்பிட்டு இருக்கான். எனக்கு என்ன நடந்துச்சு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு யாருன்னு தான் எனக்கு தெரியலன்னு அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கான். அவருக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது தான் ராம். இல்லை நீங்கள் ரிமைண்ட் பண்ணுவேன்னு தான் சொன்னீங்கன்னா நான் ரிசிக்னேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் ரிசைன்லாம் பண்ண வேணாம். அவன் இந்த ஆஃபீஸ்க்கு கூட ஒரு டைம் வந்தான். அட்மினில் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களை அவன் பார்க்கல. அப்படியா? அவனுக்கு இன்னும் நீங்கள் யாருன்னெலாம் தெரியாது. ஐஸ்வர்யாவுக்கும் சரி, நீங்கள் தான் தர்மாவை லவ் பண்ணீங்கன்ற விஷயம் தெரியாது. ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு மட்டும்தான் வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமே தவிர அவன் யாரை லவ் பண்ணான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே முடியட்டும் ராம். அப்படியே உங்களோட முடியறதே நல்லது தான். வேறு யாருக்கும் என் ஃபேஸ் ரிவீல் ஆக வேணாம். சரிங்க சிஸ்டர். சரி, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அப்படின்னா என்னோட தேவைக்காக தான் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா என்னை நம்பி எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம்
உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறமும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது நீங்கள் எப்படி கேட்குறதுன்னு எனக்கும் தெரியல. தர்மா என் லைஃப்பில் இல்லை ராம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எதுவும் என்ன கேட்காத. சிஸ்டர், நான் ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. என்ன உங்கள் பிரதராக தானே நினைக்கிறீங்க? கேளு ராம். நீங்கள் லவ் பண்ணது என்னவோ ஷார்ட் பீரியட் தான், அதையும் அவன் மறந்துட்டான். இந்த 6 மாதத்தில் அவன் யாருன்றதையும் மறந்துட்டான். இது மட்டும்தான் அவனுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ். அவனுக்கு அது ஞாபகம் வரும்போது நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா அவன் என்ன ஆவான்? ஐஸ்வர்யா மேரேஜால் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறத அவன் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தான். இல்லைனா ஃபஸ்ட்டு அவன் மேரேஜ் பண்ணியிருப்பான். அவன் மேரேஜ் பண்ணிவிட்டு ஐஸ்வர்யா லைஃப் பாதிக்குன்றதுனால தான் அவனோட மேரேஜை அவன் தள்ளி போட்டிருந்தான். தெரிஞ்சு தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ராம். ஆமாம், இப்போ எனக்கு இதை உங்கள்கிட்ட கேட்கலாமா கேட்க வேணாமான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கேட்கலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிரும். ஏன்னா நான் உங்களை நேராக பார்க்கல இது வரைக்குமே. மானிட்டர் பண்ணியிருக்கேன். நேராக பார்க்குற சுச்சுவேஷன் வரும்போது தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். சொல்லு. நீங்கள் இந்த ஷாலை போட்டு வயிற்ற மறைச்சிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியுது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு. கேமராவில் நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பேன் சிஸ்டர். நீங்கள் போகிறது வர்றது, டயர்ட் ஆகிறது, வாமிட் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே மானிட்டர் ஆகிட்டு தான் இருக்கும். எம்டியாக நான் எம்டி வேலையை மட்டும் பார்க்கல, யார் யார் என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நான் ஒரு ஆஃபீஸில் எம்டியாக இருக்கேன். அது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட மறைச்சாலும் என்னார்கிட்ட மறைக்க முடியாது நீங்கள். ஆமாம் ராம், நான் கன்சீவாக தான் இருக்கேன். அதில் உனக்கு என்ன டவுட்டு? நான் கன்சீவாக இருக்கேன்னு தான் நானே சொல்கிறேனே. அது எனக்கு தெரியுது. உங்களை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான் லாஸ்ட் வீக்கு. அந்த மேரேஜ் அவன் பண்ணவே இல்லை. அதோட அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவன் லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் சொல்லிட்டேனே ராம். அதுக்கப்புறம் நீ கேட்க வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் அவர் கூட ஆகலை தான். இந்த குழந்தைக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை தான். நீ இதை பற்றி கேட்க தேவையில்லை இதுக்கப்புறம். இதுக்கப்புறம் நான் உங்களை ப்ரெஷர் பண்ணல. உங்கள் விருப்பம், சரிங்களா? ஆஃபீஸில் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். என் மூலயமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்ஸ். ஆல்ரெடி ஜாப் இங்கே ஒரு வேக்கண்ட் இல்லாததுனால தான் நான் உங்களை அட்மினில் போட்டிருந்தேன். இன்னொன்று, அட்மினில் நீங்கள் இருந்தால் தான் என்னை பார்க்க முடியாது. ஏன்னா நான் உங்கள் கண்ணில் படாமல் தான் வந்துட்டு போயிட்டுருந்தேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ சீதாவுக்கு இதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு நான் இருக்கேன். நீங்கள் அவளோட ஒர்க்கு மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் அவளோட ஒர்க்கை பாருங்கள். இதுக்கப்புறம் அட்மினில் நீங்கள் இருக்க வேணாம். அட்மினுக்கு புது பொண்ணு ஜாயினிங் போட்டாச்சு, சரிங்களா? ஏன் இப்போ திடீர்னு மாற்றுறீங்க? நான் அட்மினில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஸ்டர், நான் சொன்னால் கேட்பீங்கள்ல. அட்மினில் ஹெவி ஒர்க் இருக்கும், நீங்கள் பார்க்க வேணாம், சரிங்களா? சீதாவோட ஒர்க்கு இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். சீதாவுக்கு இது வரைக்கும் நான் மைல்டாக தான் ஒர்க் அலோகேட் பண்ணியிருக்கேன். அவள் இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவள் என் கூட இருக்கட்டும்ன்றதுனால தான் நான் ஆஃபீஸில் இன்னும் இருக்க வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அவளோட ஒர்க்கை பாருங்கள். அவள் ஜஸ்ட்டு உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாள், என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள், சரிங்களா? சரி, ஓகே ராம், தேங்க்ஸ். சிஸ்டர், நீங்கள் கிளம்புங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எந்த ஹெல்ப்பு வேணும்னாலும் என்ன கேளுங்க, சரிங்களா? ஓகே. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் தர்மா லாஸ்ட்டாக பேசும்போது சொன்னான், அவங்க மாமாவால் இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்க இவங்கள மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தான். ஒரு வேளை அவங்க கூட மேரேஜ் ஆகிருக்குமா இவங்களுக்கு? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இதை டேரெக்டாக அவங்ககிட்ட கேட்டாலும் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அவன் ஒன்றும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான். இதை யார்கிட்ட போய் நம்ம விசாரிக்கிறது? விசாரிப்போம். அவனுக்கா எல்லாம் ஞாபகம் வரணும். அவனுக்கா ஞாபகம் வரும்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை அவன் மைண்டு எப்படி ஏற்றுக்குன்னு தெரியல. இப்போதைக்கு இவங்க இங்கே இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதே நல்லது தான். ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவங்க ஹஸ்பண்ட் தான் யார், இந்த குழந்தை யார் அப்படின்ட்டு. சரி, அப்படியே நம்பாலையும் கூப்பிடுவோம். ரொம்ப ஷாக்காக வேறு இருந்தால் பயந்துருப்பா இந்நேரம். இப்போ எதுக்கடி அங்கேயே முறைச்சிட்டு நிற்கிற? இங்கே வா. நான் வரமாட்டேன். நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா? எவ்வளோ பெரிய ஃப்ராடு? சொல்லுங்கள் மேடம். என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நீ என்கிட்ட இவ்வளோ நாள் கொஞ்சியாடி பேசிகிட்டு இருந்த. இருந்தாலும் தப்பில்லை நீ என்கிட்ட மறைச்சது. நீ எனக்கானவன் தெரிஞ்ச அடுத்த நாளே உங்ககிட்ட நான் இந்த உண்மையை சொல்லியிருக்கேன். அது கரெக்டு தான். ஆனால் என்ன ஆனால் அவன் நான் இப்போ கிட்ட வரியா இல்லையா? இது ஆஃபீஸ். இது ஏன் ஆஃபீஸ் டி? என்ன மீறி இந்த ரூம்குள்ளே யார் வருவா? இங்கே வா ஃபஸ்ட்டு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் நீ ஃப்ராடு தெரியுமா? இன்னும் நான் ஷாக்லேருந்து வெளில வரல. ஆமாம், இந்த அஜய்க்கெலாம் நீ எப்படின்னு தெரியுமா? தெரியும். தெரியுமா? அவனுக்கு இருக்கு. என் மச்சான் செத்தான். நீ என் கிட்ட வந்து பேசுறியா இல்லையா? நீ கிட்ட வந்து பேசினா நானே பதில் சொல்லுவேன். காலையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வரலனோடனே நேற்று நடந்த இன்சிடென்ட்டால் பாதிக்கப்பட்டிருக்க. பாவம் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. அதான் ஆஃபீஸ்க்கு வரலன்னு நினச்சா கடைசியில் என்ன வந்து இப்படி ஷாக் ஆக்கிட்டேன். ஏய், கிட்ட வந்து பேசுன்னு சொல்கிறேன், அந்த காதில் வாங்குறியாடி நீ? ஏன் நீ அப்படின்னு சொல்ல? இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதுக்கே மேடம் மூன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அதுக்கே ஊன்னு சொல்ல, வீட்டில் சொன்னதுக்கு அப்புறம் தான் மேடம் மூன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் எப்படின்னு தெரிஞ்சால் சுத்தம் பேச்சுவார்த்தை கூட இருந்திருக்காதே. ஆமாம், எப்படின்னா யார் வந்து பேசுவா?
தெரியுதா மேடம்க்கு ஏன் நான் எம்டின்னு இவ்வளோ நாள் சொல்லலன்ட்டு? நீ எல்லாம் என்ன நீ எல்லாம் நான் எல்லாம் இப்போ வரியா இல்லையா கிட்டக்க? ஆமா, ஃபர்ஸ்ட் நீ என்ன தானே கூட்டு பேசியிருக்கணும். சாருமதி மேம் வந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஏய் அவங்க அட்மின்ல இருக்காங்க, நார்மலாக எம்டி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இல்லையே, வெளில வரும்போது கண் கலங்கிட்டு இல்லை போறாங்க. அப்படியே போனாங்க. என்கிட்ட தேவையில்லாம மறைச்சேன்னு வச்சுக்கேன் எதையாவது. எதையும் மறைக்கல பொண்டாட்டி, கொஞ்சம் இங்கே வரீங்களா? போக போக எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓனரம்மா இன்னும் ஏன் முறைச்சிட்டே இருக்கீங்க? ஓனர் அம்மாவா? ஆமாம், எம்டியோட ஒய்ஃப் ஓனர் அம்மா தானே. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல இல்லை உனக்கு. அப்புறம் பொண்டாட்டி இனிமேல் ஆஃபீஸில் என் கூடவே இருப்ப. எங்க அம்மா இனிமேல் என்ன ஆஃபீஸ்க்குலாம் போவேன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படிலாம் ஒரு எம்ப்ளாய்க்கு திடீர்னு ரிலீவிங் கொடுக்க முடியாது மேடம். ஓ, எங்க அம்மா என்ன போவேன்னு சொல்லிட்டாங்களே, ரிலீவிங் உடனே தான் வேணும். ஒரு எம்ப்ளாயி ரிலீவ் ஆகணும்னா 6 மந்த் முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கணும் ரிலீவிங்கை. ஸோ அட்லீஸ்ட் எமர்ஜென்சி ரீசன்னா கூட ஒரு 3 மந்த். அப்படியே இல்லை எனக்கு உடனே ரிலீவிங்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும். நான் எம்டி சார் ரூல்ஸா? ஆமாம், யாராக இருந்தாலும் எம்டி ரூல்ஸ் படி தான் பேசுவார். மேடம்க்கு இதுக்கப்புறம் தான் நியூ ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் என்ட்ரு ஆகணும், ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டே நான் கம்ப்ளீட் பண்ணல. உங்கள் ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் சாருமதி மேம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏன்? அதான் சொன்னனே உனக்கு புது ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன்னு. என்ன ப்ராஜெக்ட் கொடுக்க போற? ஏற்கனவே ஒர்க் பண்ண சொல்லி எம்டி சொல்றாங்கன்னு ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. அது நீ தான் தெரியும் போது எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆச்சு தெரியுமா? நானும் ஜான்சி ஒன்று அசிங்கமாலாம் திட்டியிருக்கோம். பாவீங்களா? ஒர்க் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு எம்டி அசிங்கமாக திட்டுவீங்களா? ஆமாம், இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், எவ்வளோ ஒர்க்கு. நான் பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் பார்க்கலாம். அடி மாங்காய் போண்டாட்டி, இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அப்புறம் புது ப்ராஜெக்ட்னு சொன்னேன். அதான் இப்போ தானே சொன்னேன் என் பொண்டாட்டியை மாங்கான்னு. டபுள் மீனிங்ல பேசுறியா? ஐயோ, ஒரே வழியாக என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாலே. ஏய், ஆமாம், இனிமேல் எம்டி கூட கோஆர்டினேட் பண்ணணும், எம்டி கூட பர்சனல் பிஏவாக இருக்கணும், எம்டிக்கு தேவையானதெல்லாம் மேடம் தான் பண்ணணும். இன்னும் நம்மளுக்கு மேரேஜ் டேட் கூட ஃபிக்ஸ் ஆகல, அதுக்குள்ளே எம்டி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமாக இல்லை? இல்லையே, நேற்று என் பொண்டாட்டியை ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன். நானும் அப்செட் ஆகி அவளே அப்செட் பண்ணி சந்தோஷமாக இல்லாத ஆக்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மெமரிஸ்லாம் திருப்பி வருமா என்ன? வருமே. எப்படி வரும்? வரும். அடப்பாவி, இது எங்க மறைச்சு வச்சிருந்த இவ்வளோ நேரம்? அதெல்லாம் எனக்கு மறைச்சி வச்சுட்டு வர தெரியும். நேற்று என் பொண்டாட்டி கண்ணை பார்க்காம மூஞ்ச பார்க்காம பூ வச்சதில் சந்தோஷமே இல்லை. இன்னைக்கு வந்துட்டு இருந்தேன்னா டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாட்டி பூ எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கப்பான்னு சொன்னாங்க. எனக்கு பொண்டாட்டிலாம் இல்லை பாட்டி, ஃப்யூச்சர் பொண்டாட்டி வேணா இருக்கிறா, இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன். அதுக்கு பாட்டி அந்த பொண்ணுக்கு வாங்கிட்டு போய் கொடுப்பான்னு சொன்னாங்க. சரி, பாட்டி சொல்கிறது கரெக்டு தான். நேத்தியே நம்ம பொண்டாட்டியை பார்த்து பூ வைக்காத விட்டுட்டோம், இன்னைக்காச்சும் வச்சு விடுவோன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஆஃபீஸா இல்லை என்ன? மேரேஜ் ஆகிற வரைக்கும் இந்த ஆஃபீஸில் தான் குடும்பம் நடத்தி ஆகணும். என்ன பண்ணுறது? என்ன குடும்பமா? அப்பப்போ எம்டியோட ரிலாக்ஸேஷனுக்காக, மைண்ட் ப்ரெஷர்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக குட்டி ரொமான்ஸ். ஓ ஓ தான். இப்போ இதை வைக்கட்டுமா வேணாமா? வேணாம். உதட்லேருந்து தான் வேணான்னு வருது, கண்ணுலேருந்து எப்போ வச்சு விடுவேன்ற மாதிரிலாம் இருக்குது பார்வை. அப்படிலாம் இல்லை. என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் எனக்கு எல்லா உரிமையும் உண்டு, நான் தான் வச்சு விடுவேன். சாங் ப்ளே பண்ணிடலாமா? என்னது? இல்லைம்மா, பூலாக வைக்க போகிறேன்ல, ஸோ அட்மினில் சாங் ப்ளே பண்ணும், அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அட்மின் ப்ளே த சாங். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. சீதா, சொல்லு. ஐ லவ் யூ. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையை கேட்க எத்தனை மாதம் பின்னாடி சுத்த விட்டுருக்க. பின்ன லவ்னா சும்மாவா? சரி, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லு. எனக்கா தோன்றப்ப நான் சொல்லுவேன். எப்போ தோணும்? தோன்றப்ப தோணும். இப்போ கொஞ்சம் கை எடுக்கிறியா? ஏன், பூலாம் வச்சுருக்கேன், ஏதாவது கிஃப்ட்டு? அட்வான்டேஜ் எடுத்துக்காதானே? ஏய், இதுக்கப்புறம் யார்கிட்ட போயிட்டு நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ஒன்றை தவிர? அதுக்குலாம் இன்னும் நாள் இருக்கு. ஓஹோ, யாராவது வந்தால் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க?
பாஸ் லைஃப் ப்ராஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காருன்னு நினைப்பாங்க. சே யாராவது தப்பாக நினச்சிட்டாங்கன்னா? எம்டி ரூமுக்கு நான் கூப்பிடாம யார் வருவா? இல்லை திடீர்னு யாராவது வந்துட்டா? எந்த நாயும் வராது. இந்த நாய் வரும். டேய், எதான் அஜய் நான் எதுவும் பண்ணல, ராம் தான். நிறுத்து சீதா, எனக்கு எல்லாம் தெரியும். ஏண்டா ஒரு எம்டி ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு வரணுன்ற ஒரு மேனஸ் இல்லை? இவ்வளோ நாள் நான் தட்டிட்டு தான் வந்தேனா? இனிமேல் நீ தட்டுறது மட்டும் இல்லை, ஃபோன் பண்ணணும், அதுக்கப்புறம் தட்டணும், அதுக்கப்புறம் தான் நீ உள்ளே வரணும். தெஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அஜய் வஞ்சகன் ராம் தானடா கர்ணா. செமையாக பண்ண மச்சான். ஆனால் ஒரு ரொமான்ஸ் சாங்காக பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் உனக்கெல்லாம் டேய், நீ லவ் பண்ணுற வரைக்கும் நான் தேவை. இப்போ ஒரு டோரை திறந்து என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டியடா. நான் போகிறேன். போமா, நீ நின்ன நல்லா அசிங்கமாக திட்ட முடியாது. நீ போ. இவன் கூப்பிட்றான்லாம் தனியாக அந்த ரூமுக்கு வராதுன்னு கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வளைகாப்பு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவான். டேய் அப்படிலாம் தங்கச்சிக்கிட்ட பேசக்கூடாது. என் தங்கச்சியை நான் பாதுகாக்கிறேன் கல்யாணம் வரைக்கும். ஒழுங்காக மூடிட்டு போ. இது அப்புறமா வான்னா நீ என்னை மீறி இனிமேல் அவள் ரூம்குள்ளே வரமாட்டா. ஏன்டா உனக்கு ராம் தானே பேர் வச்சிருக்காங்க? எவ்வளோ நல்ல பேர் தெரியுமா? இல்லைன்னா மச்சான் உனக்கு திடீர்னு டவுட்டு. பார்க்குற வேலையெல்லாம் பார்த்தா ராமன் வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே, கிருஷ்ணர் வேலை பார்க்குற மாதிரிலாம் தெரியுது. ஏன்லே இப்போ தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ரொமான்ஸ்ன்னு ட்ரை பண்ணுறேன். அதை வந்து கெடுத்து விட்டியடா. ஒரு மாதம் ஒன்னையும் அந்த பிள்ளையை எப்படி பாதுகாக்க போகிறேன்னு தெரியலையே. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. அப்படிதான்டா சொல்லுவேன். நீ டேரெக்டாக வளைகாப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு அந்த பிள்ளைக்கு பூ வச்சுட்ட? நேத்தி ஒழுங்காக அவளை பார்த்து வைக்கல, அதனால இன்னைக்கு வச்சேன். ஓ, என்னவோ மச்சான் இதில் கண்டுக்காதரா. நீ ஜான்சிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற நான் கண்டுக்கிட்டேன்னா என்ன? அந்த பிள்ளை என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசுறது உனக்கு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, அப்படி தானே? அப்படியாடா பேசுகிறா? இனிமேல் எவ எப்படி பேசினாலும் உன் காதில் விழாது. சீதா பேசுறது மட்டும்தான் காதில் விழும். ஆனால் ஒன்று மச்சான், இந்த ஆஃபீஸ்லேயும் குடிஞ்சத்தில் நிம்மறாம பொண்ணுனா இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு அடக்கமாக ஒரு புள்ள இருந்துச்சு, அதையும் வீணாக்கிட்ட. டேய் பேசாதடா நீலாம். பாவண்டா, பச்சை மண் அந்த புள்ள. அந்த பிள்ளையை வீணாக்கிட்டாத. என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் அப்படி தான்டா சொல்லுவேன். கொஞ்ச நேரம் நான் வரலன்னா நீ என்ன வேலை பார்த்துருப்ப? அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன்டா. நீ போவடா. இனிமேல் நீ வெளில உட்காந்து வேலை பாரு. மச்சான் இந்த ஆஃபீஸோட எம்டி. ஓ, அது இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப நேரம் ரொமான்ஸ் பண்ணும்போது ஞாபகம் வரலையோ? சரி விட்றா. சரி வா, நம்ம கேன்டீனுக்கு போய் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வரலாம். இதுக்கப்புறமா அங்கே கூட்டு போய் தான் டீ காஃபி குடிப்பேடா. ஒரு எம்டி எடுத்துகிட்டு வர சொல்லலாம்லடா இங்கே. அங்கே போய் குடிச்சாதான் மச்சான் நல்லா இருக்கு. வா போகலாம். சே, இவன் தொல்லை தாங்கல. அப்புறம் உன்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் வா, காஃபி குடிப்போம் முதல்ல. மச்சான் சைட் ஒர்க்குக்கெலாம் போறியா? போகணுண்டா, ரொம்ப நாள் ஆச்சு போகணும். நீ சைட்டுக்கு போகிறன்ற நம்பிக்கையில் தான் நான் சைட் பக்கம் போகிறதே கிடையாது. சரியா பார்த்துக்கோ, விளையாட்டுத்தனமாக அதை விட்டுறாத. சரிடா. என்னம்மா வந்தோடனே அப்படியே நின்றுட்டு காப்பி தண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? சாருமா அதெல்லாம் வேணாம் பாட்டி. வயிற்று புள்ளக்காரி ஏதாவது சாப்பிட்ணுமா நேரத்துக்கு? சாப்பிட்லன்னா உள்ளே இருக்கிற புள்ள என்ன ஆகிறது? அதெல்லாம் புள்ள நல்லபடியாகவே வளரும். மனசில் வைராக்கியம் வச்சுருக்கான்ல. உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்க. உன்னை வளர்த்து ஆளாக்கணும்னு படிக்க வச்சு ஆளாக்கினேன். ஆனால் நீ இப்படி ஏமாந்து போய் நிற்பேன்னு நான் ஒரு நாளும் நினைக்கல பாட்டி. நான் ஏமாந்தேன்னு எல்லாரும் போல் நீங்களும் சொல்லாதீங்க. நம்ம அங்கே இருக்கிறது பிடிக்காம தானே இப்படி வந்து ஓரமாக இருந்துகிட்ருக்கோம். ஏன் பாட்டி திருப்பி அதை பற்றி பேசுகிறீங்க? புள்ள பிறந்த அப்பா எங்கன்னு கேட்டால் என்னம்மா சொல்லுவேன்? என் பிள்ளைக்கு அப்பா இல்லையா? அப்பா தான் இருக்காங்களே, அம்மாவா நானும் இருக்கேன். அப்புறம் என்ன? யாரை காட்டுவ நீ அப்பான்னு? உள்ளே எதுவும் வேலை இல்லையா பாட்டி? போய் பார்ப்போம். சொன்னால் நீ கேட்க போகிறதில்ல. உன் வைராக்கியத்துக்கு யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வாழ்ந்துட்டுருக்க. நீ போ உள்ளன்னு சொன்னேன். சார்மதி, அங்கே பஸ் ஸ்டாண்டை பற்றியா? யார் இசை நிற்கிறாங்க? 2 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. ஒரு வயசான போலீஸ்கார், ஒரு தெரிப்பட போலீஸ்கார். தெரிப்பட போலீஸ்காரா? அது யார்? நீ தான் வந்து யாரையும் பார்க்க மாட்டியா? நானே சைட் அடிச்சுக்கிறேன். ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு தான் தெரிப்படம் விஜய்னு சொல்ல வந்தேன். ஏன்டி போலீஸ் இங்கே நிற்கிறாங்க? யாருக்கு தெரியும்? சரி வா, பஸ் வந்துருச்சு, நம்ம போவோம். ஏம்மா பொண்ணை ஓட்டிட்டு போகிற பிறப்புக்க. என்னாச்சு? நான் ஏன் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்றீங்க? அது ஒன்றும் இல்லை சார், நின்றுட்டு இருந்ததுங்க. பஸ் அவசரத்தில் புக்கு கீழே வந்துருச்சு, எடுக்காமலே போதுங்க. அப்படியே அங்கே காட்டுங்க. என்னது இது? ஐயோ, என்ன தம்பி, என்னாச்சு? என்ன தம்பி, ஏன் கத்துறீங்க? இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவே கிடையாது. படிப்போட அருமை தெரிஞ்சால் தானே படிக்கிறதுக்கு. ஹால் டிக்கெட் கீழே விடுறது கூட தெரியாமல் பஸ் ஏறி போயிட்டு இருக்குதுங்க. ஐயோ, என்ன தம்பி சொல்கிறீங்க? எக்ஸாம் நடந்துட்டுருக்காட்டிருக்கப்ப? ஆமாண்ணே, டேட்டு போட்டிருக்கு. இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம் அந்த பொண்ணுக்கு. இன்றைக்கி ஹால் டிக்கெட் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் எதுவும் எல்லா பரிச்சையும் வேஸ்ட்டு.
இப்போ என்ன தம்பி பண்ணுறது? காலேஜ் பிறகு அதில் போட்டிருக்கோம், நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா? வேணாம், நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க. நான் என்னன்னு பார்த்து 2 திட்டி கொடுத்துட்டு வந்தால் தான் எனக்கு மனசாரும். எப்படி இதுங்களுக்குலாம் இவ்வளோ தைரியம் வருது? ஃபைனல் எக்ஸாமு, ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்தோமா போனோமான்னு இல்லை, இவ்வளோ அசால்ட்டாக பஸ் ஏறி போகுது பார்த்தீங்களா? பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது தம்பி இந்த பிள்ளைகளுக்கு. நீங்கள் போனீங்கன்னா திட்ட மாட்டீங்க, நான் போய் திட்டி கொடுத்துட்டு வரேன். இதுங்களெல்லாம் செக் என்ன சொல்கிறதுனே தெரில. சரி தம்பி, ரொம்ப திட்டாதீங்க, பாவம் பரீட்சைக்கு படித்ததெல்லாம் மறந்துட போகுது. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சாரோ அழுவாதட்டி, எப்படி ஹால் டிக்கெட் மிஸ் ஆச்சு தெரியல, கையில தான் வச்சிருந்தேன். பஸ் ஏறும்போது கீழே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உள்ளே விட மாட்டாங்கடி, கடைசி எக்ஸாம் இன்னைக்கு நான் எழுதலைன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோ நாள் நான் படித்தது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நான் வேற நிற்கிறவங்க கூட நான் போட்டா? நீ போடி ப்ளீஸ், நீ போ. என்னால் உன்னோட லைஃப் வேஸ்ட் ஆகக்கூடாது, நீ போய் எக்ஸாம் எழுது போ. சாரு, உன்னை அப்படி விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லடி. நீ போடி, கடவுளாக பார்த்து வழி விட்டதான் உண்டு. இந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தா இந்த பொண்ணோட தான் நினைக்கிறேன். அழுதுட்டு இந்த 2 பிள்ளைங்க தான் வெளில நிற்கிது. காலேஜில் வேறு யாரும் ஆளை காணும். ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோ இந்த பொண்ணு தான். என்னடி போலீஸ் வந்திருக்கு? உங்கள் பேர் சாருமதியா? ஆமாம் சார், இவ பேர் தான் சாருமதி. ஏன் எக்ஸாம் எழுத உள்ள போல? வர்ற வழியில் ஹால் டிக்கெட் எங்கேயோ தொலைச்சிட்டா சார். இது உங்கள் புக்கு தானே? ஆமாம், இது என் புக்கு தான். இது உள்ளதான் என் ஹால் டிக்கெட் வச்சுருந்தேன். என் ஹால் டிக்கெட் இருக்குது. ஆமாம் சார், இவ புக்கு தான். அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது பஸ் ஏறும்போது கீழே போட்டா. சரி, ஓகே, இதெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை. ஆல்ரெடி எக்ஸாமுக்கு எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆனால் ஈவினிங் வந்து கண்டிப்பாக ஸ்டேஷனில் என்ன பார்த்துட்டு தான் போகணும். அப்படி நான் மட்டும்தான் இப்போ ஹால் டிக்கெட் எடுத்துருவேன். நீங்கள் உள்ளே போகலாம். சரி, எதுக்கு சார் அதை ஹால் டிக்கெட் கொடுத்துட்டீங்களே? முடியாது, ஈவினிங் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு தான் போகணும். என்ன புரிஞ்சுச்சா? வாயிலேருந்து வார்த்தை வருமா வராதா? சார், அவர் ரொம்ப பயந்தவனும் சார், நாங்கள் வந்துட்டே போகிறோம். வேணாம், பொம்பளை பிள்ளைங்க ஸ்டேஷனுக்கு வந்தால் சரி வராது. நீங்கள் ஈவினிங் பஸ் ஏறுவீங்கல்ல, அங்கே தான் எனக்கு டியூட்டி. ஈவினிங் நான் அங்கே தான் ரவுண்ட்ஸில் இருப்பேன். அங்கே வந்துட்டு என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும். சரிங்க சார். என்ன உன் வாயிலேருந்து வார்த்தை வராதோ? சரி, போய் 2 பேரும் ஒழுங்காக எக்ஸாம் எழுதுங்க. வாடி சாருமதி, இப்போதைக்கு ஹால் டிக்கெட் கிடச்சல எக்ஸாம் எழுதுவோம், சாயந்தரமாக பார்த்துப்போம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போ. திட்டணுன்ற முடிவோட தான் வந்தோம். ஆனால் இப்போ ஃபேஸை பார்த்தோன்னே நம்ம கோவம்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. சரி, ஈவினிங் வரட்டும். இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் விடக்கூடாது. அட்வைஸ் பண்ணலன்னா இதே மாதிரி தான் தப்பு பண்ணிகிட்ருக்கோங்க அந்த பசங்க. சிற்பம் போல வாழ்ந்தேன், என்னை செதுக்க வந்தார், மீண்டும் பாறையாவேன். நியாயமா காதல் பெண்ணே